உங்க கையை ஆசீர்வதித்து வெறுமையா இருக்கிற கையை நிரப்பி அந்த ஒண்ணும் இல்லாத கையை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி பலுக பண்ணி உங்க கை ஆசைப்பட்ட நீங்க ஆசைப்பட்டதை உங்க கை வாங்குறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பணத்திற்காக ஆசைப்பட்டு எல்லாம் போக வேண்டாம். பணம் கொடுங்க ஆண்டவரே, பணம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம். கர்த்தரை நீங்க தேடினா போதும். அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வர வேண்டியதெல்லாம் கர்த்தரை மட்டும் நம்ம கிளியரா தேடிட்டோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்துக்காக யார்ட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை, நம்மளே ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவோம். ஆமேன் சொல்லுங்கள். அது கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில், இன்னும் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க சொல்லுவாங்க, என் தேவன் என்னை ஒன்றுமில்லாமல் இருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஆமேன். ரெண்டாவது தடை அவங்களுக்கு என்ன தடை வந்துச்சுன்னா